நம்மோடு பேசுவதற்கு வழக்கறிஞர் கவிஞர் மோகன் அவர்கள் இப்போது இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். கல்வியாளர் திரு சரவணபெருமான், அதை போன்று எழுத்தாளரும் கல்வியாளருமாகிய ஐயா பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் ஆரம்பிங்க. ஐயா, நீங்கள் சொன்னீங்க அறிஞர் அண்ணாவை பற்றி, தன்மொழி தாய்மொழி தமிழ்மொழி கற்று பயிற்று மொழி வயிற்று மொழி ஆங்கில மொழி பயின்று இரட்டை மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் முனைவர் பட்டம் எம்ஏ தமிழன் எம்ஏ இங்கிலீஷ் இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்று ஒற்றை விரல் நீட்டி ஓராண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சிக்கட்டில் அமைத்து ஆண்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை குடும்பமாக, அவர் சொன்னது இது கட்சி இல்லை, அவர் கட்சியை குடும்பமாக பார்த்தார். ஆனால் இன்றைக்கு அதற்கு பின்னால் வந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதை தவறாக புரிந்தவர்கள். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் குடும்பத்தை கட்சியாக மாற்றியிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா சொன்னது இது கட்சி அல்ல, அனைவரும் ஒரே குடும்பம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அனைத்து குழந்தைகளும் பிள்ளைகளும் கட்சி தொண்டர்களும் ஒரே தாயின் வயிற்றில் பிறக்க முடியாது என்பதால் ஒவ்வொருவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருக்கிறோம், ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற கருத்து. இது கட்சி அல்ல குடும்பம் என்றார். அது அப்படியே தலைகீழாக மாறி குடும்ப கட்சியாக மாறிப்போனது. கருணாநிதி, அதற்கு பின்னால் ஸ்டாலின், அதற்கு பின்னால் உதயநிதி என்று வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அந்த இன்பநிதி படம் தயாரிக்க போகிறார். இன்பநிதி, அதற்கு பின்னாலும் ஏதாவது ஒரு நிதி வருவார்கள். அதற்கு காரணம் அனைவரும் அவர் சொன்னதைப் போல அனைவரும் ஒரே தாயின் வயிற்றில் பிறக்க முடியாது என்ற கருத்தை சொன்னார்கள். நாளைக்கு மகளிர் தினம். இந்த நேரத்திலே உலகில் உள்ள அனைத்து மகளிருக்கும் நமது புரட்சித்தாய் சின்னம்மா சார்பாகவும் ஜெயா ப்ளஸ் சார்பாகவும் எனக்கு வாழ்த்து சொன்ன வாய்ப்பு வழங்கிய ஜெயா ப்ளஸ் நிறுவனத்திற்கும் நன்றி கூறி உலகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் சொல்லுவார்கள், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் என்று. ஆனால் உலக சரித்திரத்திலேயே ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண்ணே இருந்தது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்தான். அவர்கள் கோட்டை மேட்டிலே கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னிலை விளக்கத்திலே அழகாக சொன்னார்கள், பீரங்கி வண்டியிலே இருந்து அம்மாவை தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது திரும்பி வீட்டுக்கு வந்து எல்லாரும் கலந்துரையாடினோம். அவர்களோட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் நினைத்தேன், யார் அவரை தள்ளிவிட்டாரோ, யார் அவர்களை தள்ளிவிட்டார்களோ அத்தனை பேரும் போயஸ் கார்டன் இல்லத்திலே வந்து அவர்களுக்கு காத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த நினைத்ததை முடித்தேன் என்று சொன்னார்கள். காரணம் அதுதான், ஒரு பெண்ணின் வைராக்கியம். பொதுவாக ஒரு குடும்பத்திலே ஆண் சம்பாதித்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஆண் இறந்துவிட்டால் ஒரு பெண் வைராக்கியத்தோடு இருந்து அந்த குடும்பத்தை அவர்களால் வெற்றிகரமாக கொண்டு வர முடியும். அது நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். ஆனால் அதே ஒரு பெண் இறந்துவிட்டால் அந்த ஆணால் அவ்வளவு வைராக்கியத்தோடு அந்த குடும்பத்தை அவர்களால் கட்டி காக்க முடியாது. அதே போல்தான் சமுதாயமும். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீட்டெடுத்த இரட்டை இலை சின்னம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவருக்கு பிறகு இரண்டுபட்ட இயக்கத்தை ஒன்றாக்கி கிட்டத்தட்ட 4 முறை 1991 96 வரை, பிறகு 2001 2006 வரை, பிறகு 2011 2016 வரை, மீண்டும் 16, தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பின்னால் தொடர்ந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் ஏற்றி அற்புதமான சாதனை படைத்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து காட்டினார்கள்.
அப்படிப்பட்ட புரட்சி தலைவியோடு தோளுக்கு தோளாக நாம் எல்லோரும், கண்ணதாசன் ஒரு அருமையான ஒரு பாடலை எழுதியிருப்பார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று. ஆனால் இது நம்மை போன்றவர்களுக்கும், புரட்சித்தாய் சின்னம்மாவை பொறுத்தவரை வீடு வரை அம்மா, வீதி வரை அம்மா, காடு வரை அம்மா, கடைசி வரை புரட்சி தலைவி அம்மா அம்மா என்று வாழ்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன்? வீதி வரை அம்மா என்றால் தவறாக நினைத்து விடக்கூடாது. அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி, கழக பணிகளுக்கு செல்லும் போதும் சரி, கட்சி பணிகளிலும் சரி, அவர்கள் தலைமைச் செயலகம் போல் அனைத்திலும் சின்னம்மா அவர்களின் பங்கு இல்லாமல் இல்லை. ஆகவே அதைத்தான் நான் இந்த மகளிர் தினத்திலே எனது முதல் சுற்றில் முதல் கருத்தாக தெரிவித்து இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த ஜெயா ப்ளஸ் அனைவருக்கும் மறுபடியும் மீண்டும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு மோகன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சீர்கள். திரு மோகன், அடுத்து உங்களுடைய பார்வை என்ன? புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி அமைதி பூங்காவாக, தமிழ்நாட்டிலே அமைதி பூங்காவாக திகழ்ந்த ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி. பெண்களுக்கு தேவை பணம் இல்லை, பணத்தை கொடுக்குறீங்க. பெண்கள் எந்த பெண்ணும் எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள். பெண்களுக்கு தேவை பாதுகாப்பு, அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் பாதுகாப்பு இருந்தது. நேற்றைக்கு நான் கோவையில் இருந்தேன். ஒரு நஞ்சண்டாபுரத்திலே பாசன் அப்பார்ட்மெண்ட் என்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 80 வயது மூதாட்டியை அங்கே வேலை செய்தவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் நாய்க்காக. இது ஒன்றல்ல, முக்கியமான, என்றைக்குமே ஒரு பெண் சமுதாயத்திலும் சரி, ஆண்களிடமும் சரி, அனைவரிடமும் சரி, அவர்கள் எதிர்பார்ப்பது பாதுகாப்புத்தான், பணமில்லை. ஆனால் இந்த ஆட்சி அதை கூட புரிந்து கொள்ளாமல் தவறாக பணத்தை கொடுத்து கொண்டு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பணம் இல்லை, பாதுகாப்பு. தமிழ்லேயே அம்மான்னு சொல்லு சாதாரண சொல்லு இல்லை. தமிழ் மொழி உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை எந்த மொழியிலும் இந்த அளவுக்கு கிடையாது. இல்லை, அது மட்டும் இல்லை, அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் மொழியிலே உருவாயிருக்கின்ற அம்மா என்ற சொல் இருக்கிறதே, அது சாதாரண சொல்லல்ல. ஆ என்ற உயிரெழுத்தும், இம் என்ற மெய்யெழுத்தும், மா என்ற உயிர்மெய் எழுத்தும் இணைந்து வந்த தமிழ் சொல் தான் அம்மா என்ற சொல். அற்புதமான விஷயம். ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து, மெய் கொடுத்து, உயிர்மெய் கொடுத்த தாய்க்குத்தான் அம்மா என்று, அப்படிப்பட்ட வார்த்தை அம்மா. அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா என்று அழைத்ததற்கு பின்னால் யார் அம்மா என்றாலும் அவர்களுக்கு நினைவுக்கு வருவது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அதற்கு காரணம் புரட்சித்தாய் சின்னம்மா. ஏனென்றால் துணையாக, தோளோடு, எத்தனை துன்பம் வந்த போதும் சரி, அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அம்மாவை காப்பது மட்டுமே என்ற குறிக்கோளோடு, அரசியலை பற்றியெல்லாம் அவர்கள் அப்போது சிந்திக்கவே இல்லை. பதவியை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவர்கள் உயிர் தோழி. அன்னைக்கு மீட்டிங்ல சொன்னாங்க, நான் அரசியலை பற்றி சிந்திக்கவே இல்லை, உயிர் தோழியா தான் நினைச்சேன். மோகன் ஒரு கேள்வி, இறந்து போயிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு மீது ஏராளமான பிரச்சனைகளை இதே ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாரும் சொல்றாங்க. இந்த சண்முகம், சின்னம்மா எங்களுக்கு ஆட்சி திருவண்ணாமலை நடந்தது, அப்போது கூட சொன்னாங்க, நான் இந்த நிலையில இருக்கிறேன், கட்சி நீங்க பாருங்க, நீங்க ஆட்சியை பாருங்க. இது உண்மை, இது சத்தியம். இதுல என்னன்னா, இது உண்மை. பிப்ரவரி 14 இரவு 12 மணிக்கு கடைசியா போய் அம்மா அடுத்த நாள் காலையில கிளம்பி போறாங்க. அம்மா நீங்க தான் அந்த அம்மா முதல்வர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சந்திக்கும் போது கடைசியா கிட்டத்தட்ட 12 மணி அளவில் கடைசியா ஒரு 10 பேர் பார்த்ததுல நானும் ஒருத்தன்.
இருந்திருக்கேன் அன்னைக்கு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் அவங்க அதாவது பெங்களூர் 2017 17 டிசம்பர் அந்த இது முடிந்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் பிப்ரவரி 14 ஒரு விஷயத்தை கேட்குறேன். சில விஷயத்தை நான் உடைச்சு தான் பேசணும்னு நினைப்பேன் எப்பவுமே. நீ ஒரு வழக்கறிஞர், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் நன்கு தெரிந்தவர், இல்லாமல் ஒரு வழக்கறிஞராக இருக்க முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் கவர்னராக இருந்தவர்கள் எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டார்கள். மெஜாரிட்டி இருக்கிறது, சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அரசியலமைப்பு பிரதிகள் இங்கு இல்லை, எங்கேயோ போய்விட்டார்கள். இதையெல்லாம் நாங்கள் காலம் மாறினாலும் பேசித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக பேசித்தான் ஆக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் மீண்டும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமர்ந்து விட்டால் காலாகாலத்திற்கும் அனைத்து இன்றைக்கும் சொல்லுகிறேன், மகளிர் தினத்தன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று எழுதப்படாத சட்டமாக மாறிவிட்டது. ஆனால் இயற்கை அவர்களுக்கு எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. ஒருவேளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமர்ந்திருந்தால் அதே கதிதான் என்பது அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டு செய்த சதி. அதை காலம் மறக்கலாம், ஆனால் இதுல வரலாறு மறக்க முடியாதுல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இன்னைக்கு கூட ஒரு கட்சி, அதாவது நம்ம அதிமுகவுடன் நெடுந்த காலம் பயணம் பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தா, என்ன சொல்லுங்க, ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி புரட்சி தலைவி அம்மாவனோட ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்றார். வெளிப்படையா அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே மெயினாக பெண்களுக்கு எப்பவுமே ஆண்கள் ஒரு பெண்ணை பற்றி வாழ்க்கையில் சிந்திப்பது வேறு, ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணை பற்றி சிந்திப்பது என்றைக்குமே ரகசியமும் பாதுகாப்பும் தேவை. ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும், தனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு ஆணிடம் என்பதைத்தான் நினைப்பார்கள். அது அதை கொடுத்தது அம்மா ஆட்சி, அதில் யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் காவல்துறையில் தலையிடவே மாட்டார்கள். காவல்துறையே தைரியமாக இருக்கும். அம்மா ஆட்சியா, யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, யாரும் ஃபோன் பண்ண முடியாது, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அம்மா சட்டத்தின் ஆட்சி நடைபெறும், அதுதான் என்றைக்குமே. அதே போல் சாதாரண திட்டங்கள் அல்ல, தொட்டில் குழந்தை திட்டங்கள் கொண்டு கருவிலே கள்ளிப்பாலை கொடுத்து கொன்றதை தடுத்தார்கள். அதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். அன்னை தெரசா அவர்கள் நேரில் அந்த திட்டத்தை வரவேற்று அவர்கள் பாராட்டி பேசினார்கள். அது மட்டுமல்ல, உள்ளாட்சியில் 50% பெண்களுக்கு தேர்தலிலே பங்களித்தார்கள். பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 50,000 திருமண உதவித்தொகை கொடுத்தார்கள். பட்டய படித்து நான் ஒரு பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். சுவாத்தின்னு ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா இல்லை, அவங்களோட இதுக்கு மயிலாப்பூர்ல இருந்தவங்களுக்கு நானே போயிட்டு இந்த இதுல 50,000 ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன். 50,000 ரூபா பட்டயம். அந்த பொண்ணு டிகிரி படிச்ச பொண்ணு, கல்யாணத்துக்கு உதவித்தொகை. அதே பட்டயம் படித்த பொண்ணுக்கு 25,000 ரூபா அந்த காலகட்டத்தில் அந்த உதவித்தொகை 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே. ஆமா, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க. மாசம் மாசம் அவங்க பிரெக்னண்டா இருந்தா. அதே போல் 4 கிராம் தங்கம் கொடுத்தாங்க முதல் ஆட்சியில் 2011 15 வரைக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க, இந்த நாங்கள் ஆட்சிகள் வந்தால் 4 கிராம் தங்கம் 8 கிராம் அவங்க மாறணும். அதையும் அவங்க அதைய செஞ்சாங்க. அந்த திட்டத்தை இப்போ அப்படியே அதை விட அந்த அம்மாவுக்கு எப்படின்னா, ஒரு சொல்லுவாங்க சும்மா இந்த சினிமாவில் எல்லாம் தெரிய வரும், பொதுவாக ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணை பற்றி தெரியும். ஒரு சாதாரண விஷயம், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பால் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு இடம் அமைச்சு கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க. அந்த சீருடை என்ன மாதிரி சீருடை கொடுத்தாங்கன்னா, பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நீங்க சர்ச் பார்க்ல போய் பாத்தீங்கன்னா அது மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. நீங்க சைக்கிள் ஓட்டும் போது எதுவும் இதா தெரியக்கூடாதுன்னு ஒரு லென்த்தியா இதா அவங்க டிசைன் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அற்புதம். ஒரு சின்ன விஷயம், சீருடை கொடுக்கும்போது அந்த நீங்க எந்த ஸ்கூல்ல அதில் பார்த்தாலும் வேணா சைக்கிள் ஓட்டணும், பிளஸ் போது அவங்க கான்சன்ட்ரேஷன் ட்ரெஸ் இது ஏதாவது தவறா இது தெரியக்கூடாதுன்னு ஒரு அந்த டிசைன் பண்ணி இப்படிதான் இருக்கணும். இங்க பாருங்க, நம்ம அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், லட்சம் மக்கள் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுகிறோம். நாங்கள் பேசும்போது ஒரு கற்பனையாக நம்ம இப்படி பேசணும்னு யாரும் பேசுகிறோம். நம்ம நடந்தது இல்லை நினச்சி மட்டும் இல்லை,
அந்த அட்வர்ட் ஆயிருக்கோம். அந்த திட்டத்தின் பால் அந்த அளவுக்கு நாங்களே இணைச்சிருக்கோம். நான் வந்து அடிக்கடி இந்த பொம்பளை பிள்ளைகளை குழியில் போட்டு புதைச்சது அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டமும் உனக்கு வேறானா வச்சிருப்போம், நாங்கள் வளர்த்துக்கிறோம். பாவிகளா இந்த குழந்தைகளை கொன்றாதீங்கடா, நீங்கள் வளர்க்காதீங்க, நாங்கள் வளர்த்துக்கிறோம். இது உலகத்துல பெரிய புரட்சி இல்லையா? அந்த தொட்டில் குழந்தை திட்டத்துல வளர்ந்த குழந்தை டாக்டர் அப்படி இருங்க. நிறைவா, கரைதனை மீறிய காட்டாற்று வெள்ளமாய் ஒரு சில பேர், ஒரு பல பேர் ஓடியும் இருக்கலாம். கட்டியடைத்த தட்டி கொடுத்த புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை சுட்டதீயாய் சுட்டும் இருக்கலாம். யார்தன் நெஞ்சில் காயம் செய்ய நினைத்தாலும் நியாயம் செய்யவே நினைக்கும் பிள்ளை, தான் பெற்ற பிள்ளை பல்பற்றி கடித்தாலும் பால் சுரக்கும் அன்னையின் இதயம் அவரது இதயம். அந்த இதயத்துக்கு சொந்தக்காரர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு மீண்டும் மகளிர் தின நாளில் வாழ்த்துக்களை கூறி, வெல்வது உறுதி, உறுதி, உறுதி.